நிறைய இடத்துல எல்லாம் போய் டிரைவ் பண்ணால் தினமாட்டன்னு போட்டாங்க. ராஜண்ணாட்ட வந்து அண்ணா மூலமாக கொஞ்சம் சலுகைகள் கிடைச்சி தான் கார் வந்து வாங்கினேன். என்னென்னா இங்கே வந்து உண்மையிலேயே வந்து கார் எடுக்கிறது இந்த என்னென்னு சொல்கிறது, கார் எடுக்கிறது தானே. ஓகே, இந்த கார் இந்த கொண்டு போன மாதிரி அப்படி தான் இருக்குது எல்லாம். இன்றைக்கி வந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 31ஆம் தேதி. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த நாளை வந்து மறக்கவே மாட்டேன். என்ன பொருள் வாங்கினாலும் செட்டி கடுமையாக போராடுவேன்ட்டு என்னென்னு சொல்கிறது. இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறேன்னு சொன்னால் அது வாங்க மட்டும் அது நினைவாக தான் இருக்கும். வேறு எந்த சிந்தனையுமே எனக்கு வராது. அப்படி ஒன்றில் டேக்கெட் வச்சுன்னு சொன்னால் அதை முடிக்காமல் விட மாட்டேன். சந்தோஷத்தில் வந்து கதைக்க வருது இல்லையா, அதான் உண்மை. ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்துட்டேன். ஏண்டா அப்படி காரண்டா கிரேசி. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு எல்லாம் சொல்லுங்கண்ணா நீங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். யா மற்ற இப்போ கூகுளில் நாங்கள் வாய்ஸால் ரெக்கார்ட் பண்ணலாம் வேலை செய்யுமா என்ன? முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், கனடாவில் வந்து இன்சூரன்ஸ்ன்றது சரியான பயங்கரமான ஒரு பிரச்சனை. அதுவும் இந்த புதுசாக வாராக்களுக்கு வந்து அது இன்னும் பல மடங்களை வந்து அது சரியாக பாதிக்கும். எனக்கு அதை விட கூட பாதிக்குது என்ன. வணக்கம், நான் வந்து இன்றைக்கி அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஸ்காப்ரோன்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் ஒரு ஹோண்டா கம்பெனிக்கு தான் போகிறேன். அது வந்து மார்க்கமில் இருக்குது. என்னதுக்காண்டின்னு சொன்னால் கார் வந்து வாங்க போகிறேனுங்க. என்னுடைய கார் நான் முதல் வச்சுருந்த எனக்கு அந்த மாமா அந்த காரை வந்து நான் வந்து விற்றுட்டேன். இன்றைக்கு 31ஆம் தேதி 3ஆம் மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத நாளாக இருக்க போகிறது. எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசைகள் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஃபோன் மேலே ஆசை இருக்கும், ஒருத்தங்களுக்கு மோட்டர் சைக்கிள் மேலே ஆசை இருக்கும், கார் மேலே ஆசை இருக்கும். ஆனால் எனக்கே எல்லாத்துக்கும் மேலேயும் ஆசை இருக்குது. அப்படியே படிப்படியாக வந்து இப்போ காரில் வந்து நிற்கிது அந்த ஆசை. முதல் சைக்கிள், ஒரு குட்டி சைக்கிளில் தொடங்கின அந்த ஆசை அப்படியே சைக்கிளுக்கு அடுத்து அந்த சைக்கிளே வந்து 2 சைக்கிள், பிறகு அந்த சைக்கிளுக்கு அடுத்தது கம்ப்யூட்டருக்கு அடுத்தது ஃபோனுக்கு அடுத்தது ஐஃபோன். இந்த இப்படி ஃபோன்லேயே வந்து அந்த 2 சாம்சங் ஃபோன், ஐஃபோன். அப்படி இந்தலாம் வாங்கி மட்டும் வீட்டை சொல்கிறது என்னத்தை சாட்டி சொல்கிறேன்னு சொன்னால், இது வாங்கி தந்தால் தான் படிப்பேன், இது வாங்கி தந்தால் தான் படிப்பேன்னு சொல்லி அந்த காலம் போயிட்டுது. பிறகு படித்த உடனேக்கே பிறகு நான் வந்து மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டேன். RS200 என்ற ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு மோட்டர் சைக்கிளை வச்சு ஒரு மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸ் மேனாக வந்துட்டேன். மோட்டர் சைக்கிளை அவ்வளோ விற்று அப்படி பிறகு ஆட்டோக்கு இறங்கினேன். பிறகு அப்படியே கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவில் போயும் திருப்பி அதை கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ திருப்பி கனடாவுக்கு வந்து நிற்கிறேன். இன்றைக்கி வந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 31ஆம் தேதி. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த நாளை வந்து மறக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னால், இப்போ கார் இன்றைக்கு வாங்குறோம்னு சொன்னால் இனியும் வாங்க தான் போகிறோம் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னும் எத்தனையோ வருடங்கள் இருக்கிறது நாங்கள் இன்னும் கடந்து செல்வதற்கு. அதுக்கு பிறகு இனி புது கார்கள் வந்து வாங்குவோம். ஆனால் அந்த முதல் வாங்குகிற கார் இருக்குது, முதல் வாங்குகிற பொருள் இருக்குல்ல. இப்போ ஃபோனில் வந்து 1000 ஃபோன் வாங்கலாம், மாடலாக வாங்கலாம். ஆனால் அந்த முதல் வாங்குறது தான் சரியான கஷ்டமாக இருக்கும். இந்த கார் வாங்குறதுக்கும் சரியாக கஷ்டப்பட்டுருக்கேன். ஏமாற்றங்களே பெரிய என்னென்னு சொல்கிறது, ஓஹோ இன்றைக்கு வாங்குகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஏமாற்றங்களே சொல்லி கொண்டு போகலாம். இன்றைக்கு நான் இதை வாங்க போகிறேன். என்ன மாதிரி வாங்குகிறேன் என்னன்றலாம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறேன். இப்போ நாங்கள் மார்க்கமில் இருக்கிற அந்த ஹோண்டா கம்பெனிக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு இப்போ காரை போய் நாங்கள் வாங்க போகிறோம். இந்த கார் வந்து என்ன மாதிரி வாங்குகிறேன், என்ன மாடல் கார் ஹோண்டான்னு சொன்னால் நார்மலாக வந்து இருக்கும். ஓகே, ஹோண்டா காராக தான் இருக்கும் நார்மலாக. அப்புறம் அங்கே போயிட்டு சொல்லுவோம். ஓகே, ஹோண்டாலேயும் வந்து நிறைய மாடல் இருக்குது தானே. இப்போ ஐஃபோன்னு சொன்னால் ஐஃபோன் 12 ப்ரோ, 30 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஹோண்டான்னு சொன்னால் அது ஒரு பிராண்ட் மாதிரி, ஐஃபோன் மாதிரி ஒரு பிராண்ட் மாதிரி. அதுக்குள்ள நிறைய மாடல் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்போ என்ன மாடல்ன்றதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இதை வந்து என்ன மாதிரி வாங்க போகிறேன், என்னென்ன விலை இருக்குது, இதுக்கு காருக்கு பின்னால் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, காருக்கு பின்னால் நிறைய பிரச்சனை இருக்குன்றே. வாங்குறது வந்து சரியான ஈஸி, ஆனால் இனி வர பிரச்சனைகள் தான் பயங்கரமான பிரச்சனை. முதலாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால், கனடாவில் வந்து இன்சூரன்ஸ்ன்றது சரியான பயங்கரமான ஒரு பிரச்சனை. அதுவும் இந்த புதுசாக வாராக்களுக்கு வந்து அது இன்னும் பல மடங்களை வந்து அது சரியாக பாதிக்கும். எனக்கு அதை விட கூட பாதிக்குது என்ன அப்படி சொல்லலாம். ஓகே, எல்லாத்தையும் வந்து அப்படி சொல்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்க போகிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்றெல்லாம் வந்து இன்றையிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறது. குறிப்பில் வந்து சொன்னது கும்பராசி. நான் வந்து அப்போ இந்த கும்பராசிக்கு வந்து 31ஆம் தேதியோட 29ஆம் தேதியோட சனியன் ஏதோ துளைஞ்சு 30 வருஷத்துக்கு பிறகு வர நல்லது தான். 30 வருஷத்துக்கு பிறகு இந்த கும்பராசிக்காரருக்கெல்லாம் வந்து நல்லது எல்லாம் சொல்கிறார்கள். இதுவரை பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை, ஆனால் அதுவெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க ஆனால் சரியாக தான் நடக்குது. ஏன்னா கார் வந்து இன்றைக்கு கனடாவில் வந்து முதல் என்னென்னு சொன்னால், உடனே போய் வந்து காரை வந்து எடுக்க முடியாது. இப்போ ஊரில் வந்து
காசு இன்றைக்கு இருந்தேன்னு சொன்னால் காசை கொடுத்துட்டு உடனே வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே வந்து அந்த அப்ரூவல் அது இதுன்ட்டு சொல்லி நிறைய ப்ரொசஸிங். அதால் வந்து 2 நாளைக்கு முன்னமே போயிட்டு நாங்கள் காரை வந்து வாங்கிட்டோம். அப்போ அந்த 29ஆம் தேதி தான் போய் வாங்கினாங்க. அப்போ என்னடாப்பா இவ்வளோ நாளும் நான் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், ஆனால் 29ஆம் தேதி தான் இது வாங்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா அப்போ ஓஹோ இப்போ ஆட்கள் சொல்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது தான். ரெண்டு மாதிரி இருந்துச்சு. ஓகே எல்லாத்தையும் நம்ம தன்மனும் ரெண்டு மாதிரி போயிட்டு அப்போ ஓகேண்டு இன்றைக்கி நாங்கள் போய் இந்த காரை வந்து வாங்க போகிறோம். இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தலைகளாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் இப்படி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து எதை நான் ஆசைப்பட்டுன்னு சொன்னால் அதை அடையாமல் விடவே மாட்டேன். இல்லை அந்த முயற்சி ஒன்று இருக்குது. என்ன பொருள் வாங்குறதாலும் செட்டி கடுமையாக போராடுவேன்டே என்ன சொல்கிறது. இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறேன்னு சொன்னால் அது வாங்க மட்டும் அதன் நினைவாக தான் இருக்கும். வேறு எந்த சிந்தனையுமே எனக்கு வராது. அப்படி ஒன்றில் டேக்கெட் வச்சுன்னு சொன்னால் அதை முடிக்காமல் விட மாட்டேன். இனி இந்த கார் வாங்கிட்டேன்னு சொன்னால் எப்படிமா ஒரு மாதத்துக்கு அடித்து சொல்கிறேன் எனக்கு வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமென்ற ஒரு ஆசை வரும். என் மனசு அப்படிதான் ஏதோ அடுத்து அப்படியே யோசிச்சு கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது. ஆனால் அது என் ப்ளஸோ மைனஸோ எனக்கு தெரியலை. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து அவசரப்படுற தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி தவறான கொமெண்ட்கள் கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மன தைரியம் எனக்கு இருக்குது. ஓகே இப்போ நாங்கள் வந்து யார் போகிறோம்னு சொன்னால் மாமா, மற்றது அம்மம்மா, மற்ற அண்ணா வந்து வீடியோ எடுத்து நிற்கிறார். அவர் வந்து இப்போ குளிரில் இப்படி நடங்கி நிற்கிறேன். நானே ஜாக்கெட் போடாமல் காய்ச்சி நிற்கிறேன். உங்களை குளிர் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய காரை வந்து வாங்க போகிறோம். கூடுதலாக வந்து கனடாவில் வந்து கார் வந்து இப்போ ரோட்டில் பார்த்தோம்னு சொன்னால் கருப்பு கலர் கார் தான் போகுது. ஆனால் நான் எடுக்க போகிற கார் வந்து என்ன கலர் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கலர் கார்? கொம்பனியில் போய் சந்திக்கிறோம். பாய். 2025ஆம் ஆண்டு ஹோண்டா சிவிக் ஹைப்ரிட் டூரிங். என்ன கலர்? இதில் நிற்கிற கலரா? இது ஜூஸ் ட்ரைக்கில் யாரோ இது பாவிச்சு திருப்பி இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்காங்க ப்ராடக்ட். எல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படி எஞ்சால வந்தோம்னா இது ஒரு கலர். இதுவும் ஜூஸ் ட்ரைக்கில் போட இல்லை இது புதுசு. இது அக்வாட்டா? இது அக்வாட். அங்கால ஹோண்டா சிவிக் வெள்ளை கலர் ஒன்று நிற்கிது. நாங்கள் என்ன கலர் எடுக்க வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாங்க. சரி இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு இந்த எங்களோட அலுவல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் சந்திப்போம். சரி நாங்கள் இப்போ இந்த ஹோண்டா கம்பெனிக்குள்ள வந்துட்டோம். இந்த ஹோண்டா கம்பெனின்ற பேர் வந்து ஃபார்முலா ஹோண்டான்னு தான் இருக்குது. இது வந்து மார்க்கமில் இருக்கிற இந்த ஹோண்டா கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நான் வந்து காரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறேன். எங்களோட கார் வந்து வெளியெலாம் இங்கே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட காரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு போல இருக்குது. இதில் நிற்கிறது தான் கார். இப்போ மாமா தான் ஓடுறேன். காரை வந்து இப்போ பின்னுக்கு எடுக்கட்டா நம்பர் பிளேட் போட்டோணும். இங்கே வந்து எல்லாமே வந்து உடனே பூட்டிட்டு போகலாம். வெளியில் வந்து சரியாக குளிராக இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாக்கெட் போட்டுவிட்டேன். நேன்னு சொன்னால் குளிர் வந்து அப்படி தாங்க முடியலை. இங்கே வந்து உண்மையிலே வந்து கார் எடுக்கிறது வந்து இந்த என்னென்னு சொல்கிறது, கார் எடுக்கிறது தானே. ஓகே இந்த கார் இந்த கொண்டு போகிற மாதிரி அப்படி தான் இருக்குது. எல்லோரும் பார்க்க இந்த செயற்பாடுகள் எல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா கார் எல்லாம் வந்து இங்கே வந்து உண்மையிலே நத்திங். ஆனால் நான் வந்து சரியான சீக்கிரம் எடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். நல்லா வேலைக்கு எடுத்துட்டேன். நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்கலாம். நிறைய பேருக்கு சில பேர் வந்து வாழ்த்துறதுக்கான சான்ஸ் இருக்கும். சில பேருக்கு உண்மையிலே வந்து பொறாமையாக இருக்கலாம். எந்த மனசில் பொறாமை இல்லையோ அந்த மனுஷன் தான் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவன். ஓகே எனக்கு உண்மையிலே வந்து ஒருத்தர் மேலேயும் பொறாமை இல்லை. இப்போ ஒருத்தன் வந்து வளர்ந்து வரான்னு சொன்னால் நான் யோசிப்பேன் உண்மையாக இவனை மாதிரி வளரணும், இவனுக்கு போட்டியாக வளரணும்ண்டு. ஆனால் ஒரு காலமும் அவனை வீழ்த்தோணும், அவனை இதனோன்மெண்டு ஒரு காலமும் நினைத்ததில்லை. நீங்களும் அப்படி நினைக்கக்கூடாது. நாங்களும் கார் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு வெற்றி தான். இதுக்கு முன்னால் வந்து நிறைய இது இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னால் பெரிய கஷ்டங்களும் இருக்குது. எல்லாத்தையும் எல்லாம் மாமா வந்து கார் ட்ரை பண்ண போகிற போட்டாக்கு. இந்த காரில் வந்து நிறைய என்னென்னு சொல்கிறது, ஐயோ என்ன மாமா இந்த காரை எடுத்துட்டு போட்டார். என்ன மாமா கால் பண்ணி சொல்லணும், என்ன கேட்காமலாம் கார் எடுக்கல, என்ன பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டு போயிட்டேன். புது கார் தானே நல்லா புகைக்குது. இன்றைக்கு நல்லா தான் இருக்கா, வடிவாக தான் இருக்கு. வெடிக்க போகிற போடாக்கா அந்த மாதிரி தானே. வேறு
லெவல்லாம் இருக்குது. ஆனால் இது நம்பர் பிளேட் வந்து வேலைக்கு எடுத்துனா அந்த முதல் போட்ட காருக்கு பார்த்துருப்பீங்க. அதே நம்பர் பிளேட்டே வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் யோசிக்கிறே இல்லை, ஊரில் வந்து பழைய நம்பர் பிளேட்னா பழைய காரண்ட் எல்லாம் யோசிப்பாங்க. இது இங்கே வந்து நம்பர் பிளேட் வந்து நாங்கள் பழைய நம்பர் பிளேட்டை கூட புது காருக்கு ஆட் பண்ணலாம். அப்படியான பல பல இதுகள் இருக்குது. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் கீழே வந்து கேளுங்க, நாங்கள் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். என்ன இப்போ இது வந்து இந்த மாடல் வந்து 2025ஆம் ஆண்டு ஹோண்டா சிவிக் ஹைப்ரிட் டூரிங் டாப் மாடல். இந்த மாடலில் டாப் மாடல். இதுக்கு பிறகு ஒரு மாடலும் இல்லை, 4 மாடல் வந்தது. அதில் டாப் மாடல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு இப்போ பேசிக் மாடலுக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து குறைவு, இதான் வந்து காசு வந்து கொஞ்சம் கூட. ஏன் கூட என்னத்துக்கான சொன்னால் உள்ளுக்கு அந்த சீட் சிஸ்டங்கள் மற்றது டிஸ்பிளே சிஸ்டங்கள் எல்லாம் வந்து இதுக்கு வந்து அப்டேட் வந்து கூட. மற்றது ஹைப்ரிட் ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் ஹைப்ரிட். இங்கே இருக்கிறார்கள் இந்த கார்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பெருசாக எல்லாருமே வந்து நார்மல் கார்கள்லாம் வச்சுருக்காங்க. ஹைப்ரிட் வச்சுக்கிறது வந்து சரியான குறைவு. ஆனால் இனிமேல் யாராவது கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஹைப்ரிட்டில் வாங்குவோம். சொன்னால் ஹைப்ரிட் வந்து எங்களுக்கு வந்து பெட்ரோலை வந்து நல்லா வந்து சேவ் பண்ணி தரும். அந்த ஒரு வகைக்கானையும் வந்து வாங்கினாங்க. என்ன சொன்னால் நான் வந்து எனக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்குது, நிறைய ஐடியாக்கள் இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் போகணுமெண்டெல்லாம் வந்து ஆசை இருக்குது. அதுக்கான பொருத்தமான கார் வந்து இந்த காராக இருக்குமென்றதால் வந்து இந்த கார் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஓகே, நிறைய கதைப்போம். அப்படியே கதை கொண்டு எல்லாம் போகலாம். அப்படி வாங்க காரை நோம்பலா பாப். ஆள் தன்னை வீடியோ எடுக்க போனா க்ளோஸ் பண்ணுறாரு விண்டோயா. எப்படி இருக்கு கார்? மாமா உள்ளுக்கு இருந்தெல்லாம் பாட்டோலாம் போட்டு பார்க்குறதா. நான் கிட்ட வர கண்ணாடியை மூட்டுறேன். ஆள் கார் மாற்ற போகிறேக்கா. ஆளுக்கு பிடிச்சிடுது போடாக்கா. என்ன கார் பிடிச்சிட்டு என்னால் ஏழா கிடக்கு குளிருது. இந்த கண்ணு திடீர்னு குளிருது. என்ன ஒரு காலம் இல்லாமல் நல்ல வெதராக இருந்தது. சைந்தன் கார் எடுத்தால் மழை வெய்யும், வெயில் அரைக்கும், எல்லாம் வந்துடுது. இன்றைக்கு விரைக்கு அண்ணா தானே என்னடாப்பா வெயிலாக கிடக்கண்டு. அதுக்கு நான் சொன்னால் நான் கார் எடுக்க போகிறேன் தான் வெயிலாக இருக்கேன்னு. இன்றைக்கு ஆகணும் குளிராக கிடக்கு போகிறாது. அப்படியே போகிறோம் பாட்டி. என்ன பாட்டி? அதான் டெல்லி முடிங்க மேக்புக் எடுக்க பாட்டி கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் பாட்டினா நான் என்ன செய்கிறது? பாவம் இல்லை நான். மற்றதுங்க என்ன பண்ணு சொல்லணும், இது வந்து இந்த கார் வந்து 20 நாளைக்கு முன்னமே எடுக்கிறவங்க நின்றது. அப்புறம் அது சின்ன என்னென்னு சொல்கிறது குழப்பம் பண்ணால் வந்து அது நின்றுடுது. ஆனால் அந்த 20 நாளைக்கு முன்னே எடுத்திருந்தா எனக்கு தான் நட்டம். ஏன்னு சொன்னால் விண்டர் டயர் வாங்கணும். விண்டையோட இந்த விண்டர் டயர் போடுறதுக்கான காலம் வந்து முடிவடைகிறது. மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட இந்த விண்டர் டயர் வந்து நாங்கள் போட தேவையில்லை. ஓல்ட் சீசன் டயர் போட்டு விடலாம், மற்ற நார்மல் டயரும் போட்டு விடலாம். அதால் அதுவும் கொஞ்சம் நல்ல ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்துட்டேன். ஏன்டா அப்படி காரண்டா கிரேசி. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு எல்லாம் சொல்லுங்கள்ண்ணா நீங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பின்னால் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்பேர் டயர் வராது. அதுக்கு பதிலாக என்ன செய்திருக்கிறாங்களேக்கு உங்களுக்கு ஒரு டயர் ரிப்பேர் கிட் ஒன்று தந்துருக்காங்க. ரைட், அந்த டயர் ரிப்பேர் கிட் வந்து நீங்கள் வந்து ஒரு பம்பாக பாய்க்கலாம். உள்ளுக்கு வந்து ஒரு ஜெல்லும் இருக்கும். ஸோ சொல்லுங்க, டயரில் வந்து ஒரு நாளும் ஆணியை ஏறினால் அது வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி தரும் தேவை. நடுவில் இருக்கிற வந்து ஒரு கேஸ் எல்லாம் போனால் எடுத்து போட்டுட்டு அது வந்து கேஸ். ஓகே, இதுதான் அந்த லிக்விட், அந்த ஜெல் போடுறது. ஓகே, அவ்வளோதான் ராங்குக்கு. வேறு நீங்கள் திறந்த பூட்டு ஒன்றுமெண்டேக்கு இதுவும் இருக்குது தேவையான. ஓகே, இது விடுத்து விட்டால் அது தானவே பூட்டு. அந்த இது சீட் வந்து மூவ் பண்ணும். சீட் வந்து ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இது திறக்கிறதுக்கு சும்மா அமர்த்தி விட்டாலே காணும். ஓகே, இது வந்து கேப் இல்லாத டிசைன். ஸோ ஒன்றும் கூட்டி திறக்க தேவை. அப்படியே நான் ஃபீல் நாசில் அப்படியே அப்படியே அமர்த்துறது. வேறு கார் லாக் பண்ணிக்கு இது லாக் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து டூரிங் எடுத்தபடியாக உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கூடவா இருக்கும். ஓகே, பின்னால் வந்து சீட் ஹீட்டரில் இருக்கு ரெண்டு. வேறு நடுவில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று இருக்குது. ஆம்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கப் போட்டு எடுத்து வைக்கலாம். நாலு பேர் போகிறது. ஓகே, இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு இண்டிகேட்டர் இருக்குது. இப்போ இந்த நியூ மாடல் சிவிக்கு கேமரா இல்லை. என்ன கேமரா இல்லை, அந்த பிளைண்ட் ஸ்பாட் தான் வருமா? அந்த கேமரா வந்து நீங்கள் முந்தி வச்சிருந்தவங்க பட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு ப்ளேஸ். இது வந்து நீங்கள் மடிக்கலாம் தேவையில்லை. ரைட், ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக மடிக்கிற சிஸ்டம் இல்லையா? அவ்வளோக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி வராதா? அது வந்து பைலட், நீங்கள் சொன்ன பைலட்டுக்கு போக போகிறீங்களா, அடிசிக்கு போக போகிறீங்களா, அது பெரிய வாகனங்களும் இருக்குது, பட் சின்ன வாகனம் இல்லை. நாங்கள் தான் மடிக்கணும். ஒரு வேளை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்க சில சிவரை எதுவும் தட்டி விட்டால் இது வந்து மடிக்க தேவையில்லை. நல்ல முன்னுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சர் இருக்கு, பின்னாலேயும் பார்க்கிங் சென்சர் இருக்கு. முன்னுக்கு நான் இப்போ நல்லா மூவ் பண்ணா சென்சார் அலர்ட் பண்ணுமா? அதேதான். நல்ல பண்ண அதோட சேர்த்து இதுல வந்து ஒரு சென்சரை விட ஒரு ரேடார் இருக்கு. ரைட், அதுல ஒரு ஸ்கிரீன், ஒரு சென்சர் மாதிரி இருக்குல்ல. கார் ஓடி கொண்டு போய்க்க கலிஷன் வார்னிங் எல்லாம் பேர் உங்களுக்கு அந்த ஸோ
ஸோ அதில் ஒரு ரேடார் இருக்குது. அந்த பம்பருக்குள்ளேயும் அந்த ரேடார் வந்து சென்ஸ் பண்ணி கொண்டு இருக்கு. ஓகே ஓகே ஒருக்கா நீங்கள் சுற்றி வந்து அங்கால இருங்கோ, நான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறேன். ஓகே 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 ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிறது, ரைட்? டிஸ்எங்கேஜ் பண்ணுறதுக்கு பிரேக் அமர்த்திட்டு கீழே அமர்த்தணும். ஓகே ஓகே மற்ற இப்போ கூகுளில் நாங்கள் வாய்ஸால் ரெக்கார்ட் பண்ணாலும் வேலை செய்யுமா என்ன? ஸோ தென் உங்களுக்கு வந்து இதில் அமர்த்தி விட்டால் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து எதுவும் சொல்ல போகிறீங்கன்னா அதில் வந்து செய்து தர முடியும். ஓகே ஓகே ஒருக்கா உங்களோட ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி போடுவோம். வேறு ஆப் நாங்கள் எடுக்கல அதான் இப்போ இதில் இருக்கிற ஆப்ஸ் வந்து இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுவோம். இல்லாட்டி நீங்கள் வேறு ஆப்ஸ் போடிக்க சில இதில் வந்து காட்டும். ஓகே ரைட். மெயினாக பார்க்க போகிறது வந்து கூகுள் மேப்ஸ், யோர் யூஷுவல் மேப்ஸ், ஸ்பாட்டிஃபை, திங்ஸ் லைக் வாட்ஸ்அப். எவ்வளோமே ஓகே தான். ஸோ நல்லா அமர்த்தி கொண்டு போனீங்கன்னா கேஸ் கொஞ்சம் ஃபியூல் கொஞ்சம் கூட குடிக்கும். அப்போ கட்டாயம் கூட தான் குடிக்க. பவர் ஃப்ளோ வந்து சில நேரம் இதில் வந்து பச்சையாக காட்டிக்க பேட்டரி ஒர்க் பண்ணும். பேட்டரி சார்ஜ் பண்ணி கொண்டு இருக்கின்ற நீளமாக காட்டிக்க அதை வந்து பவர் கொடுத்துக்கொண்டு இருக்கின்றாரு. ஓகே சில நேரம் வந்து 5 நாள் காட்டலாம், பேட்டரி எல்லாம் காட்டலாம். இன்ஜால் பக்கம் வந்து உங்களுக்கு இது செட் பண்ணி விடலாம். ஓகே இப்போ இந்த அண்ணாட்டா நான் வந்து கார் வந்து வாங்கினேன். வேறு நிறைய இடத்துலலாம் போய் டிரைவ் பண்ணால் தினமாட்டன்னு போட்டாங்க. ராஜண்ணாட்ட வந்து அண்ணா மூலமாக கொஞ்சம் சலுகைகள் கிடைச்சி தான் கார் வந்து வாங்கினேன். என்ன இப்போ என்ன பேர் சொல்லி வாராக்களுக்கு என்ன நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? கட்டாயம் கொடுப்பேன். கட்டாயம் வேணா வந்து தருவேன் சொல்லி வாங்கோ, வந்து சந்திங்கோ, ராஜா தர்மலிங்கம் வந்து கேளுங்கோ. Formula Honda 647-833-4998 கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெட்டர். நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ணாட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கார் வந்து ஜூஸ் வெஹிக்கிளும் இருக்குன்னு எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே இப்போ நான் வந்து இந்த கார் வந்து வாங்கிக்கோம். நன்றி அண்ணா. நன்றி. கார்களை காட்டுங்க, நியூஸ் கார்களை காட்டுங்க, நியூ கார்களை காட்டுங்க. சரி இப்போ எங்களுடைய காருக்குள்ளே ஏறிட்டோம். வீடியோ வந்து காருக்கு எடுந்து இன்றைக்கி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி கதைக்கிறோம். ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து அதுக்காக போராடணும். சும்மா ஓகே வாங்கணும்னு போட்டுருந்தா அது கிடைக்காது. என்ன அது உங்கள் அண்ணாக்கு தான் தெரியுமே, நான் எவ்வளோ பாடுபட்டு பண்ணிட்டேன். அதுக்கு மத்தியில் இது கிடைச்சிருக்கு. சரியா என்னென்னு சொல்கிறது, ஏமாற்றங்கள் வந்தது, வெற்றி இன்றைக்கு வந்திருக்கு 31ஆம் தேதி. அது அந்த கும்பராசிக்காரருக்கு 29ஆம் தேதி தான் நம்ம இந்த சனியை துளைஞ்சதான். அதே மாதிரி 31ஆம் தேதி இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறோம். முதலே வாங்குவோம் முடிஞ்சு வச்சோன்னா நல்லமான பிந்தி வாங்கினதும் நல்லதான். அந்த விண்டர் டயர் எல்லாம் வாங்க தேவையில்லை. அப்படி கேட்க நல்ல உண்மையிலே வந்து இந்த கார் வந்து எனக்கு பெட்ரோலால் சேவ் பண்ணி தரும். மற்றது இந்த காரை வச்சு நான் உழைப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையால் தான் நான் வாங்கினேன். நிறைய பேர் இதை பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு பழக்கம் பண்ணுறதுக்கு எதை எடுக்கணும்னு நினச்சேன்னா அதை எடுக்க மட்டும் அதை போராடி கொண்டே இருப்பேன். நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் எங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் அது தெரியும். மற்றது எனக்கு எல்லாத்துலேயுமே ஆசை. உண்மையாக எனக்கு எல்லாத்துலேயும் ஆசை, பார்க்குற எல்லாத்துலேயும் ஆசை. எனக்கு அதெல்லாம் வாங்கணும் போலே இருக்கும். அது ஏனோ தெரியலை, சின்னலேருந்தே அதை பழகிட்டு அப்படித்தான். இப்போ அம்மாட்ட முதலாவது மவுண்டன் சைக்கிள் வாங்கி தர சொல்லி, இப்போ அம்மாக்கள் இந்த வீடியோ பார்த்து அனுப்பினா மவுண்டன் சைக்கிள் வாங்கி தர சொல்லி போட்டு அண்ணாவும் அப்பா தான் போய் சைக்கிள் வாங்க போனதா. அண்ணா அங்களுங்க இந்த கதையை. அப்போ நான் கொலசி அந்த 5ஆம் ஆண்டு படித்து நிற்கிறேன். நான் அங்கே எல்லாம் பொடிச்சலுக்கெல்லாம் சொல்கிறேன், அண்ணா மேட் கொண்டு வரேன். என்னென்னா கதைச்சு ஒன்று கேட்க அந்த அண்ணா வந்துட்டார். என்னென்னு சொன்னால் அந்த மேட் வந்து கொண்டு வந்தவர். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் வந்து காரோட வராது, நாங்கள் தான் அடிஷ்னலாக வந்து சார்ஜ் பண்ணணும். எனக்கு வந்து தந்திருக்கிற மற்றது என்னென்னு சொன்னால், நீங்களும் இந்த ஹோண்டா கம்பெனியில் வந்து கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ராஜா தர்மலிங்கம் என்ற அவரை வந்து நாடுங்கள். அவர்கிட்ட போய்க்க வந்து சகிந்தண்ட ப்ரோமோ கோட்டை பயன்படுத்துங்க. நான் வந்து கீழே வந்து நம்பர் வந்து போட்டு விட்றேன். இதுக்கு கீழே நம்பர் வரும். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கார் வந்து எடுத்து தருவாங்க. இங்கே வந்து ஜூஸ் வெஹிக்கிளும் இருக்குது, புது வாகனமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நியூ வெஹிக்கிளும் இருக்குது, ஜூஸ் வெஹிக்கிளும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பட் என்ன கதைன்னு சொன்னால், நான் இப்போ கதை சொல்லி ஒன்று தான் தானே. ஓகே, நான் இப்போ காரை இப்போ நோட போகிறேன்னா இந்த கார் இங்கே வந்து இதே மாடலில் வந்து 2-3 தடவை கார் வந்து ஓடி நான் ஏன்டா ஓகே எடுக்கிற கார் தானே வந்து ஓடுவோம் வந்து ஓடி பார்த்து தான் நான் எந்த காரை தான் இப்போ ஓடுறேன். அப்போ சரி, நான் பள்ளத்துக்கு இருக்கிறேன் கிட்ட. ஓகே, என்னண்டா உயர்த்தலாம், என்ன உயர்ந்துட்டு நல்லா என்னண்டா பார்த்தீங்க அந்த புதுக்காருக்கு ஏறணுன்னு அந்த கதைக்கும் நம்புறது இல்லையா.
மவுண்டன் சைக்கிள் வாங்க சொல்லி போட்டு அப்போ நான் பள்ளிக்கூடத்துக்கு போட்டேன். வீட்டை சொன்னது நீ பள்ளிக்கூடம் போ நாங்கள் வாங்கி ஆரம்பிட்டு போட்டு அப்பாவும் அண்ணாவும் பவனிசனும் அப்பாவும் போய் நான் பூட்டை பெரிய புரோணத்துலாம் போகிறேன். அந்த சின்ன வயசுல தானே பொடிகளுக்கெல்லாம் சொல்கிறேன் ஓகே இன்று நான் சைக்கிள் வாங்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி போட்டு பூட்டா போய் பார்த்தா அங்கே போனால் புது சைக்கிள் ஒன்று நிற்கிது எல்லாம் பொழுதுலாம் அங்காட்டினபடி பார்த்தா லேடிஸ் சைக்கிள் என்ன பேக்காட்டி பண்ணுவோம் அப்பாவும் அண்ணாவும் அங்கே போய் யோசிச்சு இந்த சைக்கிள் அது உண்மையிலேயே எனக்கு அது பிறகு வாங்கினா அப்புறம் தான் விளங்கினது இந்த சைக்கிளே வாங்கினாண்டு. அப்படி என்னண்டா பலதா போடும் டாக்காண்டு வாரானே. அப்போ அந்த சைக்கிள் அங்கே போய் பார்த்துட்டு வீட்டை கீழே எல்லாம் மண்ணுக்கெல்லாம் விழுந்து உருண்டு அழுகிறேன். எனக்கு என்னது இப்படி சைக்கிள் நான் இது வேணாம் அது வேணாம் அந்த சின்ன அழுது ஞாபகம் இருக்குது. பிறகு அப்பாக்கள் போய் ஒரு மாதத்துக்கு பிறகு திருப்பி அந்த புது சைக்கிள் அந்த மவுண்டன் சைக்கிள் வாங்கின அந்த கியர் சைக்கிள்னு சொல்கிறது அது வாங்கி தந்த வீணம். அது உண்மையிலேயே வந்து அப்பா முதல் சொல்லிக்க நான் யோசிக்கல. பிறகு பார்த்தா அது அந்த சைக்கிள் 1.5 மாதத்துலேயும் அந்த எல்லாம் பலதாகிப்படுது. கியர் வால் மாறாது செயின் வால் மாறாது சும்மா தான் பிறகு கடமைக்கு ஓடி தெரிஞ்சது. அப்படி பிறகு அந்த சைக்கிள் வந்து அப்படியா போயிட்டு எனக்கு வந்து என்னென்னு சொல்கிறது ஆசைகள் வந்து கூட எல்லாத்துக்கும் மேலேயும் ஆசை. இப்போ எங்களோட அம்மம்மா வந்து நினைக்கிறேன். அம்மம்மா தான் மந்தவா அம்மா கை விட்டுறியா நீ காருக்கு அம்மம்மா கை விட்டுட்டான் என்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் அங்கே எடுத்து வச்சுடுங்க. அம்மம்மாவை காட்டுங்க அம்மம்மாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் எனக்கு இப்போ என்னென்னா உண்மையிலேயே வந்து இந்த சந்தோஷத்தில் வந்து கதைக்க வருது இல்லையா அதான் உண்மை. என்ன கதைக்க வருது இல்லையா அதால் வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த ஸ்டோரியை வந்து ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஸ்டோரி கேட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.